சிவகாமி தாசி நம்ம மகா இசைக்கு லட்சுமி என்ன அழகுல இருக்கிறா, இவளுக்கு அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று இந்த பழகநல்லூர்ல அம்மையப்பன் ஆலயத்திலே அரங்கேற்றம் என்று பழகநல்லூர் மக்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்தா. இந்த 18 பட்டி மக்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்திருக்கா. அறிக்கை கொடுத்த அம்மையப்பன் ஆலயத்திலே மகளுக்கு அரங்கேற்றம், அன்னதானங்கள், ஏகபோகமான பந்தல் அலங்காரங்கள், விருந்தளித்து அம்மையப்பன் ஆலயத்தில இருந்து சிவகாமி தாசி அரண்மனை வரைக்கும் பந்தல்களை அலங்காரம் செய்தாக வேண்டும் என்று எண்ணி சிவகாமி தாசி பழகநல்லூர் மக்கள் அவளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு, சப்போர்ட். மகளுக்கு அரங்கேற்றமானா பார்க்க நல்ல மரவகந்து பந்தலெல்லாம் அலங்கரித்தா. அவ தேக்கு நல்ல மரவகந்து தெருக்கள் எல்லாம் பண்ணி மரமதி கொண்டு வந்து வாசல் எல்லாம் பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாள குலை நிறுத்தி மாங்குளைய கொண்டு வந்து மணபடைய அலங்கரித்தார். மாங்குளையும் தோரணமும் இட்டார்கள் பந்தலைத்தான். 700 காதவழி தொட்டாரை பந்தலைத்தான். 90 காதவழி அலங்கரித்தார் பந்தலைத்தான். அலங்கரித்தார் அங்க 500 காதவழி அலங்கரித்த பந்தலைத்தான். 500 காதவழி சிவகாமி தாசி பெற்ற மகளாகிய லட்சுமி இசைக்கியானவளுக்கு அரங்கேற்றம் என்று அம்மையப்பன் ஆலயத்தில் இருந்து அவள் அரண்மனை வரைக்கும் ஏகபோகமான பந்தல்களை அலங்கரித்தார்கள். இந்த அரங்கேற்றத்தினுடைய அறிக்கையை கேட்டு பக்கத்து 18 பட்டி கிராமத்து மக்கள் எல்லாம் வந்து கூடியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும், வில்லு இருந்தாலும் சரி, மேளம் வாசித்தாலும் சரி, கரகாட்டம் ஆடினாலும் சரி, பரதநாட்டியம் வச்சாலும் சரி, பகடாட்டம் வச்சாலும் சரி, கலைஞர்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இடம் பிடிச்சு போடுவாங்க பந்தலுக்குள்ள. இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது வாங்கன்னு கூப்பிட வேண்டியது இருக்கு. காலம் அப்படின்னா அந்த காலத்துல காடு கரைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. காட்டுக்கு மட்டுக்கு வேலைக்கு போவாங்க, வீட்டில் சாப்பாடை பொங்குவாங்க, சாப்பிடுவாங்க, தொற்றுள் பிள்ளை முதற்கொண்டும் பந்தலுக்கு வந்துடும். இப்போ மக்களுக்கு விதவிதமான வேலை ஆகி போச்சு. வேலை அதிகமாக இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட்டாகும், தயமாகத்தான் செய்யும். நோய்கள் வந்து ஆரம்பிச்ச உடனே வீட்டில் மாமனார் மாமியாளுக்கு சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு உண்டாக்கி கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு ஒரு விதமான சாப்பாடு, கணவனுக்கு ஒரு சாப்பாடு, இத்தனையும் பொங்கி கொடுத்து முடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். அப்போ இதெல்லாம் கிடையாதுல. அதனால ஏகபோகமான பந்தல்களை அலங்கரித்து என் தாய் இசக்கியா ஆகிய லட்சுமியானவளை ஏற்கனவே அவ அழகு கேட்கவா செய்யணும். சிவகாமி தாசி தன் மகளை அலங்கரித்தால் அரங்கேற்றம் செய்வதற்காக பொட்டுட்டு மைய எழுது மைய
விட்டுட்டு மையெழுது பருவங்களும் மைத்தீட்டி சம்மங்கிரி என்னை தைத்து தலைவாரி சடைகள் பின்னி பாரிஜாத மலரணிந்து சொப்புக்குள்ள அடைத்திருந்த சேலவர்ண பட்டுடுத்து குடலுக்குள்ள அடைத்திருந்த கோலவர்ண பட்டுடுத்தி பச்சை நிறத்தாலே பைங்கிளையும் பட்டுடுத்தி பவளத்தால் சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டு நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ணம் பொட்டும் போட்டு பார்த்தவர் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டு தன்னழகு காணாதென்று தன் மகளான இசைக்குத்தான் அம்மா தங்க நகை போட்டுவாளா போட் 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 மகளுக்கு தன்னுடைய அழகு காணாது என்று தங்க நகைகளாலே அலங்காரம் செய்து வருகின்றாள். அலங்காரத்தெல்லாம் செய்தோ தலையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கோடியான் தாளாம்புவான் காதுக்கு கம்மல்களாம் கல்பதித்த ஜிமிக்கிகளாம் உருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன பூ தட்டும் விட்டாள். கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கச்சப்பர மாலைகளாம் அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு காப்பு விட்டா மோட்டார் நலவளைகள் இட்டான் 5 நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி மிந்தாங்கி பிந்தாங்கி கட்டுவமா பூடிகளாம் அவ இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலானி புட்டினா உத்தால பொழி கொத்து சர பொழியாத்த சந்தன காப்பு அவ இடிப்பில் ஒட்டியாம் சிகப்பு யாரு செய்த வேலையே மதுரை தட்டார் செய்த வேலையே இது மதுரை ரத்ன புதுக்கள் வேலை மலாது சொல்ல மேலாது தாலிதவர பீலி முதல் அவ தங்கத்தாலே அலங்கரித்தா அந்த எசக்கி அம்மா போட் 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 போடு தாலிதவர பீலி முதல் தங்கத்தால் அலங்காரங்களை செய்தார். தாயான எசக்கியான லட்சுமி அம்மா அம்மையப்பன் ஆலயத்திலே நாட்டியமாட வேண்டும் என்று சிவகாமி தாசி மகளாகிய குருவங்கோட்டையிலே குலுபருக்கும் என் தாய் பூவரசு இசக்கி அம்மா தங்கத்தினால் செய்த அவனி தாழ்வடமா முத்துமால தங்கத்தினால் செய்த அவனி கங்கணம் பொன் வளைகள மாட்டினா மோதிரத்தை விரலில் போட்டு மோதிரத்தை விரலில் போட்டு
பார்த்தவர் மனம் பர வசப்பட பதித்தரத்தின மதிப்பு ஓங்கிட அவளை பார்த்தவர் மனம் பர வசப்பட பதித்தரத்தின மதிப்பு ஓங்கிட பத்திரமாத்து தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா அவளை பார்க்க 10,000 வேணும் பார்க்க 10,000 வேணுமா அவ கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை நிகழ கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை இளங்கிட காசினியோர் புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரைகளும் தங்க சருக வேலையா இருகரைகளும் தங்க சருக வேலையா அவளுக்கு 3000 பொன் பேருமா மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம் 3000 பொன் பேருமா மூக்குத்தியாம் பவளக்கெல்லாம் மூக்கிலே பில்லாக்க மாட்டினா மாட்டினா முத்து வைத்த ரவுக்ககளை பூட்டினா முத்து வைத்த ரவுக்ககளை போட்டோ முத்து வர்க்கல அவுக்ககளை போட்டினா சீதா லட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா சீதா லட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையலிட்டா முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா நடக்கிறா தானைய கொண்டு முகத்தை துடைக்கிறா தானைய கொண்டு முகத்தை துடைக்கட்டும் ஆமையா நடக்கட்டும் போடு போடு அப்படி மகளை அலங்கரித்தா சிவகாமி தாசி இசைக்கியாக லட்சுமியானவளை அலங்கரித்து திருக்கண்ட நட்டுவன் அண்ணன் மிருதங்கத்தை சுமக்கிறா மகளை முன்ன விட்டு அம்மா பின்னால வாரா அப்படியே கால் அப்படியே சிலங்கையெல்லாம் சுத்தி அம்மையப்பனுடைய ஆலயத்திலே அவள் பரதநாட்டியம் ஆடுவதற்கு இவளை பார்க்க இதே மாதிரி மக்கள் கூட்டங்கள் கூடியிருந்தார்கள். கூட்டம் நாட்டம் இது மாதிரி கூடியிருக்கு. மக்கள் கூட்டங்கள் கூடியிருக்க அம்மையப்பனுடைய ஆலயத்திலே அமுது படைத்து அன்னைக்கு பூசை ஒரு சுபகாரிய வைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு பூசை பண்ணணும். அப்படி அம்மையப்பன் ஆலயத்திலே அமுது படைத்து காசி வேதியர் அங்க ரெடியா இருக்கார். அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படி அம்மையப்பனுடைய ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது இவ சிலங்க சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கறாங்க. காசி வேதியரோ அம்மையப்பன் ஆலயத்திலே கல் தூணுக்கு மறைமுகமாக படி கல்லிலே அமர்ந்திருந்து வேதியர் இவருடைய பரதநாட்டியத்தை பார்க்கணும்னு அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. லட்சுமியுடைய அழகை கண்டு மனசுல நினைக்காரு, அவ அம்மா ஆடின போது இந்த அழகு இல்ல, இவ்வளவு கூட்டங்கள் வந்தது கிடையாது, இந்த கூட்டங்கள் இல்ல, இவ ஆடும் போது என்ன ஒரு அழகுல வந்து நிக்கிறா, இப்படி கூட்டம் கூடி இருக்கு. இவளை பார்க்க அந்த கோயிலுக்கு கூட்டமே தனி கூட்டமும் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. 18 பட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கூட்டிட்டாங்க. ஆமா, கூட்டம் எதை பார்க்க வந்திருக்கு? அவ பரதநாட்டிய ஆட்டத்தை பார்க்க. கலையை ரசிக்கக்கூடிய கூட்டங்கள் கலையை ரசிப்பாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ரசிச்சு பார்க்கக்கூடியதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அதனால இந்த கூட்டங்கள் கூடி இருந்தார்கள்.
திருக்கண்ட நட்டுவனோ மிருதங்கத்தை அந்த வாசிக்க ஆமா சிவகாமி தாசி மகள் ஆகிய லட்சுமி இசைக்கியானவள் பரதநாட்டியம் ஆடுகிறார். ஆமா மானாட மதியாட மணலாட புனலாட ஆமையா மானாட மழுவாட மதியாட புனலாட ஆமோ மங்கை சிவகாமி ஆட மங்கை சிவகாமி ஆட ஆட்டத்தை கண்டு வானர கூட்டங்கள் சேர்ந்தாட. அந்த வானர் கூட்டமும் சேர்ந்து ஆடுது பத்தியலா. இந்த பரதநாட்டியத்துக்கு மக்கள் எல்லாம் அவரவர்களால் ஏண்ட அளவு அவளுக்கு பரிசுகளை அள்ளி கொடுக்கிறார்கள். பணங்காய்ச்சி அள்ளி 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 தட்டுதாங்க. பரிசு என்பது சிலவங்க சொல்றாங்களா தொட்டு கொடுத்து வாங்கினாங்கன்னு. ஆமா அது மக்கள் அன்புக்காக கொடுக்கக்கூடிய பரிசு. அது போராமைக்கு சொல்லுது. அப்படியா? ஆமா உங்ககிட்ட தான் நான் தொட்டு கொடுத்து வாங்கிடலாம். ஆமா கோயிலையுமா நான் தொட்டு கொடுத்து வாங்க முடியும்? அது சும்மா அது மூட நம்பிக்கை. கோயில்ல கொடுக்கறதுக்குமா நான் தொட்டு கொடுக்க முடியும்? ஆமா சிலவங்க சொல்றாங்கல்ல தொட்டு கொடுத்து வாங்கதாங்க பரிசு அப்படி சொல்லியா? அது நம்மளெல்லாம் தொழில பாராட்டி கொடுக்கக்கூடியதான் பாராட்டு. மக்களுக்கு ஒரு அன்பு வேணும். நம்ம குழந்தை நம்ம ஊருக்கு வந்திருக்கா, நம்ம கொடுக்கணும், நம்மளால் ஏண்ட அளவு பரிசுகளை கொடுக்கணும்னு அன்புக்காக கொடுக்கக்கூடியது. அதான் பாராட்டு. பாராட்டி கொடுக்க கலைக்காக கொடுக்கக்கூடியது. பாராட்டி கொடுக்கக்கூடியது. ஆமா இதே மாதிரி அம்மையப்பனுடைய ஆலயத்திலே பரதநாட்டியத்தை கண்டு மக்கள் எல்லாம் அவளுக்கு பரிசுகளை வாரி வழங்குகின்றார்கள். அப்படி கூட்டங்கள் எல்லாம் அவளை பெருமையாக பேசிக்கொண்டு வருகிறார். என்ன சொன்னாங்க? சிவகாமி தாசி ஆடும் பொழுது கூட அப்பா இந்த கூட்டங்களில் மகா லட்சுமி இசைக்கு ஆட்டம் வச்சு உரிச்சுட்டாய்யா. சொல்லுவாங்கல்ல, நூலை போல சேலை தாய போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி சரியாவே ஆயிப்போச்சு. குருவங்கிட்ட உங்க மகா படிக்க சுதா படிக்க வந்திருந்தா அவ அம்மாள மாதிரியே அழகா படிச்சா அப்படி சொன்னாங்கல்ல, அதான பெருமை. அப்ப அதே மாதிரி சிவகாமி தாசியுடைய மகளை போற்றி பேசுகின்றார்கள். எல்லாரும் புகழ்ந்து சொல்லாங்க. கூட்டங்கள் எல்லாம் கூடி பேசினார்கள். ஆமா அப்படி கூட்டங்கள் பிரசாதங்களை வாங்கி புறப்பட்டார். சரி அம்மையப்பன் ஆலயத்திலே அந்தன வேதியரோ மக்களுக்கெல்லாம் பிரசாதத்தை வழங்கினார். சர்க்கரை பொங்கல் எல்லோரும் வாங்கி அருந்தி செல்லும் பொழுது இந்த சிவகாமி தாசி மகளாகிய அம்மா லட்சுமியை கண்ட காசி வேதியரோ சிவகாமி தாசி ஆடும் பொழுது சர்க்கரை பொங்கல் அப்படி எட்டி நின்று கொடுப்பாராம். பக்கத்துல போக மாட்டாரு. லட்சுமியால் கையில அவர் தொட்டு கொடுத்தாரா. ஐயா கைக்கு மேல கையை தொட்டு கொடுக்காரு. ஆனா அவரு கண்ணு அம்மா முகத்துல இருக்கு. அப்பமே அந்தன பாப்பா கண்ணோட்டம் போட்டாரு. இந்த தாயாரு இசைக்கமா இருக்கல்ல, சக்கரை பொங்கலை கொடுக்கற மாதிரி கொடுக்காரு. கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்படியே கையை அப்படி தடவுதாரு. அப்பமே கண்ணோட்டம் போட்டுட்டாரு. யாவனா தாயாரு இசைக்கியமாவுடைய அழகு கண்டு அந்தன பாப்பா மெய் மறந்துட்டாரு. அவர் மெய் மறந்தார். மக்கள் கொடுத்த பரிசுகளையும் கண்டு அவர் மெய் மறந்துட்டார். அதான பார்த்தேன். அவ அம்மா ஆடும் போது கூட இவ்வளவு பரிசு கிடைக்காது, இவ்வளவு கூட்டம் வந்தே கிடையாது, இவளுக்கு எவ்வளவு பணங்கள் குமிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் பெருமைப்பட்டாராம். ஒரு கலைஞர்களுக்கு ஒரு கலைஞர்கள் பரிசுகளை வாங்குதாங்க அப்படின்னா விரோதியா இருந்தா கூட அதை பெருமையாத்தான் நினைக்கணும். ஆமா சரி நம்மளுக்கு தான் கிடைக்கிற இவங்களுக்காவது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படணும். நமக்கும் கிடைக்கணும்னு தெய்வத்தை வணங்கணுமா. சிலவங்க சொல்றாங்க துட்டு கொடுத்தா நம்மளும் பரிசு வாங்கலாம்காங்க. அப்படி துட்டு கொடுத்து வாங்க முடியுமா ஐயா? அப்பாவே துட்டு கொடுத்து வாங்கட்டுமா? அப்பந்தான் நம்மளே வாங்கி அதை வீட்டுல வச்சுக்கிடலாமே. அதுக்கு அப்படி வாங்கி வச்சா அதுக்கு பெருமை மகத்துவம் கிடையாதுல்ல. நம்மளே கொண்டு போய் கடையில ரூபாயை கொடுத்து வாங்கி நம்மளே வச்சுக்கலாமே. அது அப்படி வாங்கலாம் பெருமை கிடையாது. ஒரு கலைஞர் இப்ப மாமா ஒரு பட்டம் வாங்குதாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். நமக்கும் கிடைக்கணும். ஆமா எல்லோரும் இத மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கணும். ஆமா
அப்ப அதே மாதிரி அந்தன வேதியர் சந்தோஷப்பட்டாரு இந்த லட்சுமியை பார்த்து. ஆனந்தமா இருக்காரு. பரவாயில்ல, ஆஹா, தாயை விட தாய் 8 அடி பாய்ஞ்சா கன்று 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. சொல்லுங்களா, புது 14 அது சரியாத்தானே இருக்குன்னு சந்தோஷத்துல இவள் மீது மையல் கொண்டார். ஆமா, இதை சிவகாமி தாசி கண்ணோட்டம் போடுதான். நம்ம இம்புட்டு காலமா ஆடினமே இந்த ஆடுனமே இந்த அந்தன வேதியரு நம்மளை ஏற்று பார்த்தாரா, எதிர்த்து முழித்தாரா, சர்க்கரை பொங்கலை எட்டி நின்னு கொடுப்பாரு, ஆமா, நம்ம மகளை தொட்டு கொடுக்காரு, கையை எழுவுதாரா. அப்ப இவருக்கு நம்ம மக மேல ஏதோ ஒரு பிரியம் இருக்கு. கண்ணோட்டம் போட்டுட்டாரு. சிவகாமி தாசி தன் மனசிலே எண்ணினா, இது நினைக்கா நம்மளும் ஆடி 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 எத்தனை காலம்தான் கழுவ முடியும், வயிற்ற கழுவ முடியும். ஆமா, 4 பேரை மாதிரி நம்மளும் பணங்காசு சம்பாத்தியம் பண்ண வேண்டாமா வேண்டாமா என்று சிவகாமி தாசி இந்த வேதியரை வசப்படுத்தி நம்ம பணங்காசு சேர்க்கணுங்கிற எண்ணத்தோட 10 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணணும். சிவகாமி தாசி தன் மகளாகிய லட்சுமியானவளை புத்தி சொல்ற மாதிரி சொல்லுதா. அம்மா லட்சுமி, சக்கியம்மா, சுவாமிய நீ யாருன்னு நினைச்ச? கும்பிடும் குல தெய்வம், நம்ம கும்பிடும் குல தெய்வம், குல விளக்கு. வேதியர் ரூபத்துல நம்ம குலதெய்வம் வந்திருக்கு. அவற்றை இல்லைன்னு சொன்னா அள்ளிப்பணம் கொடுப்பாரம்மா. அதனால இங்க வச்சு நீ சாமிகிட்ட பேசுனேன்னா கோயிலுக்கு வாரவங்க போறவங்க எல்லாம் அவரை பார்த்து ஒரு மாதிரியா பேசுவாங்க. அவற்றை பேசணுங்க கூடிய எண்ணம் இருந்தா அம்மா நான் தடையா இருக்க மாட்டேன். நீ அவரை அரண்மனைக்கு அழைத்து வா, நான் சென்று வருகிறேன் என்று புறப்பட்டா வியாதியருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். சாமியே உத்தரவு கொடுத்துருச்ச என்ற அந்தன வேதியரோ, லட்சுமி நீ போ, நான் படியெல்லாம் கலைந்து முடித்து கோவில் நடைய அடைச்சிட்டு நான் நேர வீட்டுக்கு வரேன். அரண்மனை வீட்டுக்கு வரேன். அந்த வேதியாரோ லட்சுமியால் இடமாறியில அரண்மனைக்கு போக சொல்லி அனுப்புதாரே. அது சமயம் லட்சுமி அனுப்பி விட்டு எண்ணாத எண்ணமல்ல என்னோதாரே மனமதில என்னும் போது மனமதில என்னும் போது அந்தன வேதியரோ கோவில் படி களைவாராம். பூசைய வந்தான் முடித்து கோவில் நடை அடைப்பார மனமதில நினைப்பாரு நம்ம லட்சுமிய பார்க்கணுமே. அந்தன வேதியரும் தாசி வீடு போகணுமே, தனி மறையோனும் நினைக்காரு. படிகளைந்தார், தீபத்துக்கு எண்ணெயை ஊத்தினார், எரிய விடாது விளக்க, கோவில் நடைய அடைத்தார், இழுத்து பூட்டிட்டாரு. அரண்மனைக்கு கூட போகல, நேரா அம்மா இசைக்கு வீட்டுக்கு வரார். சாவியை இடுப்புல சொல்றாங்க, வெறும் தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு லட்சுமியாளருடைய அரண்மனைக்கு வந்து லட்சுமி லட்சுமிய என்று வியாதியரும் சத்தம் போட வியாதியர் சத்தம் கேட்டு வாராள அங்கே வாராளே வாசல்லே நின்று கொண்டு மறையோன் வேதியரோ லட்சுமி அழைத்தாரே. லட்சுமி என்று 5-6 சத்தம் போட சிவகாமி தாசி அம்மா லட்சுமி சுவாமி வாசல்ல வந்து நிக்காவோ, யாரும் பார்க்கங்குள்ள அவரை வீட்டுக்குள்ள கூப்பிடு. அந்தன வேதியரை அழைக்க சொன்னார். லட்சுமியானவள் வேதியரை தலையசைத்த அரண்மனைக்குள் புறப்பட்டு வருகின்றார். சப்பரம் மஞ்ச கட்டிலே சுவாமியை அமர வைத்தா. சிவகாமி தாசி மனசுல என்னதா ஐயரை சாப்பிட சொல்லி இவரை வசக்கும் மைய நம்ம சேகரிக்கணும்.
நம்ம மகா சொன்ன பூரா அந்தன பாப்பாங்க. நம்ம மகன் கேட்காமலே அவர் கொண்டு வந்து கொடுக்கணும். அள்ளி 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 கொண்டாந்து குமிக்கணும். அப்படி ஒரு மை சேகரிக்க வேண்டும் என்று அம்மா ஏ இசக்கி லட்சுமி சுவாமியை சாப்பிட சொல்லு. அன்ன ஆகாரங்கள் பொங்கி கொடுத்தா அந்தன வேதியரோ சாப்பிட்டு இளைப்பாற வேண்டும். அந்த காலத்துல கொஞ்சம் வயசுக்காரங்களா இருந்தாலும் கூடுன வயசுக்காரங்க இருந்தாங்களும் சாப்பிட்டு முடிச்ச உடனே இளைப்பாறணும்னா என்ன தெரியுமா? வெற்றிலை பாக்கு தாம்பலம் அருந்தனுமா. கொட்டப்பாக்கு கொட்டப்பாக்கு. இப்ப வெத்தலை போட்டாங்கன்னா பல்லு பூரா கரையாவது. இப்ப யாருமே வெத்தலை போடுறது நிப்பாட்டி, நானே வெத்தலை போட மாட்டேன் இப்போ. ஆமா, அந்த காலத்துல பல்லுக்கு பிளம்பு இருந்துச்சு. புளியங்கொட்டையை வறுத்து நல்லா பல்லுட்டு கடிச்சு சாப்பிட்டாங்க. கடுக்கு கடுக்கு. இப்ப யாராவது புளியங்கொட்டையை வறுத்து சாப்பிடுறாங்களா? பல்லு பேரு பல்லு 3 துண்டா பேரு. அவன் வெளியில ஊறப்பட்டா பயம் கொடுத்துரும். அப்ப பல்லுல கிளவியும் சாப்பிட்டு போடுவா. இப்ப பல்லுக்கு பிளம் இல்ல, அதனால பாக்கு கடிக்க முடியல. அந்தன வேதியர் சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பலம் அருந்த வேணும் என்று வெத்தலை தாம்பலம் அருந்த. ஏ லட்சுமி சுவாமியை இருக்க சொல்லு. நான் வெத்தலை பாக்கு கொண்டு வாரேன். இவரை மதி மயக்கும் மை சேகரிக்க வேணும் என்று சிவகாமி தாசி அவள் தாசி சிவகாமி தாசி அவா தாசி அந்தன வேதியர்க்கு மையதுவும் சேகரித்து வெற்றிலையில் தான் தடவி வேகமா கொண்டு வாரா. வேகமா கொண்டு வாரா. போடு 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 போடு. அவ வேகமாக வந்தல்லவோ மகளிடத்தில் கொடுப்பாளா. என் மகளே லட்சுமிய எம்மா ஏ லட்சுமி சாமி சாப்பிட்டாவுள்ள இந்த வெத்தலை பாக்கு அவருக்கு மடிச்சு கொடுன்னா. இந்த வெத்தலையில மை சேர்த்திருக்குன்னு மகளுக்கு தெரியாது. வெற்றிலை பாக்கே அந்தன வேதியருக்கு கொடுத்தா வெற்றிலை பாக்கு தாம்பலம் அருந்தினார். இந்த மை சேர்த்த வெற்றிலைய அருந்தின மகிமையினால அவருக்கு மதியதவு மயங்குதையா. மதியது மயங்குதையா. மறையோன் வேதியர்க்கு மதியா மயங்குதையா. மறையோ வேதியர்க்கு ஐயா மதியதவு மயங்குதையா. அந்தன வேதியரே ஆணை போல தலையசைத்தா அமர வைத்தா கட்டிலில சுந்தரஞ்சர் கட்டிலில தூயில் மெத்ததான் விரித்து மணி விளக்காமத்துவாரா. ஆணை போல தலையசைத்தா அந்த வேதியர போடு அப்படியே. ஐயா அந்தன வேதியரும் மை உண்ட மகிமையால தோல் சட்டை கலட்டுவதற்கு 90 பொன் கொடுத்தார். மார்பு சட்டை கலட்டுவதற்கு மடி நிறைய பொன் கொடுத்தார். அரைச்சட்டை கலட்டுவதற்கு 500 பொன் கொடுத்தார். வாய் முத்தம் இடுவதற்கு வாய் நிறைய சொரணமிட்டார். கைபிடித்த கணவன் போல கலந்து விளையாடுவாரா. மாலையிட்ட மன்னன் போல மகிழ்ந்து ஐயா அன்புருக மனமுருக அன்புருக
கருவிரலே அம்புருவங்க முருக ஆழ வெள்ள கருவிரலே அப்படி பொழுததுவும் விடிந்துதையா விடிந்தூதையா புறப்பட்டாரே வேதியரும் யாரோ பரப்போட்டார வியாதி யாரோ இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாங்கள் எல்லாம் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா நம்ம அண்ணாச்சிக்கு சொந்த ஊர் குறிப்பங்குளம். ஆமா ஆமா பொண்ணு எடுத்திருக்கிறது குருவங்கோட்டை. ஓ குருவங்கள்ட்ட தெக்கிட்டு வளர்க்கட்டும். ஆ ஆமா பாசத்திற்குரிய சரி விநாயகா பேன்சி ஸ்டோர் பெரிய ஸ்டோரா இந்த குருவங்கோட்டை 1வது வார்டு. ஆமா பாசத்திற்குரிய அவங்க யார் தெரியுமா? யாரு? குறிப்பங்குளத்திலே நமது அன்பு சகோதரர் சென்னையிலே ஆமா பணிபுரியும் லாரன்ஸ் என்ற வக்கீல். வக்கீல் அப்ப மெட்ராஸ்ல இருக்காவோ? ஆமா அவ கூட பிறந்த அண்ணாச்சி. ஆமா இவர்தான் மூத்தவரு. ஆமா சாடை அப்படியே வச்சு உரிச்சு இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப அண்ணன் தம்பி 2 பேரும் அள்ளி கொடுக்க கொடை வள்ளலே. நம்ம சகோதரி அவரே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாருல. ஆமா நம்ம சொந்த குழந்தை வந்திருக்கான்னு இந்த வருஷம் குறிப்பங்குளத்து அம்மன் கோயில 6 பேர்களுக்கும். உங்க தம்பி ஆமா ஒரு தம்பி நம்ம அண்ணன் லாரன்ஸ் வக்கீல் அவர்கள். ஆமா ஒண்ணு போல ட்ரெஸ் 6 பேர்களுக்கும் கல்யாண ட்ரெஸ். ஆமா ஆமா சூப்பரா எடுத்து கொடுத்தாரு. எனக்கு 3000 ரூபாய்க்கு பட்டு. ஆமா 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 உதாரணமா இல்ல. ஆமா அதான் அண்ணாச்சி எடுத்து கொடுத்தாவோ எனக்கு. புரட்டாச்சி 3 ரூபாய்க்கு இவ அண்ணாச்சி. ஓ ஆமா அவ தம்பி இவதான் அண்ணன். அவன் இவதான் அண்ணாச்சி. அவதான் தம்பி. ஆமா எனக்கு அண்ணாச்சி அவோ. ஆமா 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 அப்படி பாசத்தோடு எனக்கு பரிசளித்தா. இப்ப அன்னாருடைய உடன் பிறந்த சகோதரர் ஆமா எனது அன்பு அண்ணாச்சி சரி விநாயகா பேன்சி ஸ்டோர் உரிமையாளர் 1வது வார்டு குருவங்கோட்டை. ஆமா ஆமா நாம சகோதரி பாடிக்கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி எனக்கு 1000 ரூபாய். ஓ 1 கோடி ரூபாய். ஆமா ஆமா பாருங்க 1000 ரூபாய் 2 நோட்டு 500 ரூபாய் தாளு. ஏப்பா சட 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 புது தாளு. எனக்கு 1001 ரூபாயும் அதோடு எனக்கு 2 லிட்டரு. நம்ம அண்ணாச்சி பூசப்பாண்டி அவர்கள் இவ கொடுத்து விட்டாவோ? ஆமா குறிப்பங்குளம். ஆமா ஆமா 2 லிட்டரு எனக்கு பவண்டா. அவ நமக்கு 1000 ரூபாய் கொடுத்துள்ள வக்கீல் அண்ணன். அப்படி பாசத்தோடு நமது லாரன்ஸ் வக்கீல் அண்ணாச்சியுடைய அண்ணாச்சி நம்ம உடன் பிறந்த சகோதரர் மூத்த பிள்ளை. ஆமா ஆமா விநாயகா பேன்சி ஸ்டோர் உரிமையாளர் சரி எனக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்துள்ளார்கள். 1000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார்கள். நம்மளும் இந்த கோயிலுக்கு வருஷம் வந்துகிட்டு இருக்கோம். அண்ணாச்சி இன்னைக்கு தான் நம்ம அவளை பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க. அங்க பார்த்துருக்கோம். அதான் கோயிலுக்கு வந்திருக்கல என்ன பொண்ணு இங்க தான் எடுத்திருக்கேன் நான். ஆமா பாசத்தோடு நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று 1000 ரூபாய் கொடுத்து பணம் கொடுத்து பாராட்டி உள்ளார்கள். ஆமையா அன்னார்களுடைய வழி வம்சங்கள் எல்லாம் வியாபாரங்கள் பெருகி வாழ வேணும் வளர வேணும். வம்சம் என்றைக்கும் உயர வேணும். செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகிய மனைவியோடு நல்ல மக்களுமா ஆள் போலே இலைதழுத்து அருகுது போர்கள் ஒன்றியா இங்க சுயம்புலிங்க சாமியுட அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகிய மனைவியோடு மக்களோடு நோயற்ற வாழோடு குறைவற்ற
பெற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக ஐயா வாழையாக வாழையாக வளர வேணும் கையிலே போக வாழையடி வாழையாக போட் 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 அப்படியே அந்தன வேதியரும் புறப்பட்டு வாராரே அரண்மனைக்கு வந்தல்லோ அதிகாலை நீராடி அம்மையப்பன் ஆலயத்திலே மறுநாளும் பூஜை செய்து கொண்டு வருகின்றார். சிவகாமி தாசி மகளாகிய இசைக்கு லட்சுமியானவா மறுநாளும் பரதநாட்டியம் ஆடுகிறார். இது நாளுக்கு நாளா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க மறுநாள் தாசி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கையில காசு இருக்கணும். 10 ரூபாய் துட்டு அடிமடியில் இருக்கணும். 10 ரூபாய் இருக்கணும்ல. அப்ப இவர் மறுநாள் என்ன செய்தார்? பூஜை செய்து கோவில்ல பூஜைகளை செய்து விட்டு வாயிலெல்லாம் இழுத்து பூட்டி அவர் வீட்டுல அக்கரகாரத்துல அந்த காலத்துல இந்த வெங்கல பாத்திரங்கள் நிறைய இருக்கும். அவ்வளவு தேடுமா கொட்டி ஓட்ட வந்திருக்கும். ஆமா, வெங்கல உருளி, வெங்கல அண்டா, குண்டா, கொப்பரை, ஆமா, இப்படிக்குள்ள பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு சாக்குல ஓட்டுகள்ல கெட்டி கொண்டு கொடுக்காரு. அடுத்த நாள் தாசி வீடு வரணும். அடுத்த நாளைக்கு போனோமா கோயில்ல என்ன தவில அள்ளி வச்சிருந்தாங்க பாருங்க. என்னது? ஓட்ட கப்பரை, நாக்கந்த மணி, இந்த ஒடிஞ்ச சூடத்தட்டு, இதெல்லாம் ஒரு சாக்கல ஓட்டு கட்டி அதையும் கொண்டு கொடுக்காரு. அது இருந்து ஓட்ட விழுந்த விளக்கு, ஆமா, நாக்கு அந்த மணி, ஓட்ட விழுந்த உருளி, கப்பரை, இந்த கோயிலுக்கு சக்கரை பொங்கல் வைப்பாங்க பாருங்க. ஆமா, இத மாதிரி உருளி, திருநாத்து கப்பரை, இத நல்ல ஒரு சாக்கல போட்டு கட்டினாரு. அன்னைக்கு மறுநாள் கொண்டு கொடுக்காரு. மறுநாள் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆமா, இப்படியே நாளுக்கு நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, ஒரு நாள் அப்பாக்க காசி வேதியருக்கு கையில பணம் இல்லை, துட்டு கிடையாது, கடன் கொடுப்பார் யாரும் இல்ல, காசுல பொருள் கிடையாது சாமி. அந்த நல்ல வேளையில காசி வேதியரும் அம்மை அப்பன் வாசலில அமர்ந்திருந்து நினைக்கார நம்ம லட்சுமிய பார்க்கணுமே, ஒரு நாளாவது அவளை பாராம அவரால் இருக்க முடியாது. கண்ணு அடக்க மாட்டேங்குது. போனோம்னா என்னமாவது நம்ம கையில கொண்டுகிட்டு தானே போனோம். அவரோ எண்ணாத எண்ணம் எல்லாம் என்னோதாரே மனம் மதியில அம்மையப்பன் கல்சிலையில் 6 லட்சம் பொன்பொருளை அந்த நேரம் கண்டுட்டாரு. 6 லட்சத்துக்கு மதிப்பா அந்த காலத்திலே பொண்ணும் பொருள். எத்தனை காலமாச்சோ 6 லட்சத்துக்கு மதிப்புனா இப்ப இருந்தா எவ்வளவு இருக்கும்? 6 லட்சம் கோடி இருக்கும். அவர் நினைத்து பார்த்தார், இந்த அம்மையப்பன் மேல இந்த 6 லட்சம் பொன்பொருளான நகை நட்டு கிடக்க, இத ஆடுதா அசைதா, நம்மளும் டெய்லி இத கலட்டி வைக்கும், அபிஷேகம் பண்ணுதோம், அப்புறம் பூட்டி அலங்காரம் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் அதை பத்திரம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இன்னைக்கு லட்சுமி வீடு போகணும்னா இதுதான் இன்னைக்கு ஏற. அப்ப அவர் கழுத்துல இருந்தோட அவ கழுத்துல கொண்டு போட்டா நம்ம லட்சுமி கழுத்துல போட்டா அந்த நகைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? சொல்லிக்கும்ல. கெட்டின வீட்டுக்காரிக்கு 1 கிராம் தங்கம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. 1000 ரூபாய் செலவுக்கு கேட்டா இல்லங்க. அங்க வைப்பாட்டிக்குனா அள்ளி அள்ளி, வையனா பாட்டிக்குனா எதிர்பாராம போகுது. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஓஹோ, சபைக்கு போனா கொடுக்கணும், வீட்டுக்குள்ள அப்ப போனா கஞ்சி இங்க தானே குடிக்க வரணும். என்ன எல்லாத்துக்கும் ஆமாங்க. வையனா பாட்டி வீட்டுல கொண்டு வருமானத்தை கொடுத்துடலாம், சாப்பிட சாப்பாடு இங்க தானடா வரணும். கோயிலுக்கு ஏண்டா அங்கே கோயிலே படுத்துக்கலாம்.
அங்கேயும் கொடுப்பாங்க. எங்க ஒரு சக்கரம் பழமொழி கேட்டிருக்கியா? பாத்திரம் தெரிஞ்சு போடணும்னு. ஆமா உண்மைதானே. உள்ளூருக்காரங்களுக்கு ஒருத்தங்களும் கொடுக்க மாட்டாங்க. வெளியூர் பார்த்து போயிருவீங்கயோ, அப்படியெல்லாம் பேராத. அது எப்படி தெரியும்? வெளியூருக்கு போனா நிறைய கிடைக்கும். ஆமா அள்ளி அள்ளி கொடுப்பாங்கல்ல. அந்தன வேதியர் பாப்பான் 6 லட்சம் பொன்பொருளை அப்படியே கலட்டுகின்றார். 6 லட்சம் பொன்பொருளை ஆடாமல் அசையாம அப்படியே தான் கலட்டி பொட்டனமா கட்டுதார். லட்சுமியாரன் மனைக்கு லட்சுமியார் ஓடோடி வாராரே. அம்மா அம்மா லட்சுமிய அம்மா ஏ லட்சுமி சாமி வாங்க. என்ன கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டியா? வாங்க உட்காருங்க. அம்மா லட்சுமி, நான் உனக்கு இன்னைக்கு முக்கியமா ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். அடிமடியிலையா? அது என்ன பொருள் சொல்லுங்க. நீயா கண்டுபிடி. என்ன கொண்டு வந்திருப்பாங்க? என்ன இருக்கும்? திருநாறு அபிஷேக திருநாறு இருக்கோ? இல்லம்மா. அப்ப சர்க்கரை பொங்கல் இருக்கோ? கிடையாதுமா. பஞ்சாமிர்தம் இருக்குமோ? அது கூட வேட்டில கட்ட முடியாது. அம்மா உன் கழுத்துக்கு உன்னுடைய அழகுக்கு ஏத்த நகை நட்டு நகை நகை. என் கழுத்துக்கு நகை கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா தங்க பொருளே. கடையில வாங்கினீங்களோ? அந்த கடையில இல்ல, இது அம்மையப்பனுடைய கழுத்துல கிடந்துச்சா. இப்ப பாரு என்று பொட்டணத்தை உழைத்தார். 6 லட்சம் பொன்பொருள் நகை நட்டா அப்படியே லட்சுமி கழுத்துல போட்டார். கழுத்துல அப்படியே போட்டுட்டாரு. இசைக்கியம்மா கழுத்துல போட்ட உடனே சொலிக்கா சொலிக்கா இசைக்கியம்மா, ஏ அம்மா லட்சுமி இசைக்கி ஏதாய அம்மையப்பன் கழுத்தில் இருப்பதை விட இந்த 6 லட்சம் பொன்பொருளுக்கு மதிப்புள்ள நகநட்டு உன் கழுத்துக்கு தாமா பொருத்தமா இருக்கு. இப்பதான் அழகா இருக்கு. ஆமா நேமிதம் மேலதாளத்தோடு வந்து கொண்டு இருப்பதாலே ஆமா இந்த ரோட்டில் நிற்கக்கூடிய வண்டி வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். கொஞ்சம் இடகூர் இல்லாம கொஞ்சம் மேலதாளத்தோடு நேமிதம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமா அதனால இசக்கியம்மன் கோவில் வடபுறத்தில் நிற்கக்கூடிய ரோட்டில் உள்ள வண்டிகளை கொஞ்சம் ஓரமா விடும்படி கொஞ்சம் ஓரமாக அப்புறப்படுத்துமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றார். ஆமா அம்மா அந்த நகைக்கு மதிப்பே உன் கழுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மதிப்பா இருக்கு. சுவாமி என் கழுத்துல போட்டிருக்கீங்களே, இதை கேட்டாங்கன்னா கேட்டதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிடுதேன். நான் இருக்கேன், கவலைப்படாத. அப்படியா? அம்மா உண்மைதானது. சிவன் சொத்து அதான் எடுக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போது சிவகாமி தாசி மகளாகிய லட்சுமி அவளை அழகு பார்த்து அலங்கரித்தார். போட்டு அழகெல்லாம் பார்த்து மறுநாள் பொழுதாச்சு. மறுநாளாச்சு கோயில பூசையெல்லாம் செய்து முடித்தார். ஆமா அவரு இன்னைக்கு லட்சுமி வீட்டுல கொண்டு கொடுக்க ஒன்னும் கையில இல்லை. அவர் மனசுல நினைக்கின்றார், என்னையா தாசி வீடு போகணுமானா கையில காசு இருக்கணும், 10 ரூபா துட்டு இருக்கணும். மறையோன் என்ன எண்ணுகின்றார், கையதியில காசும் இல்ல காசும் இல்ல காசும் இல்ல, கடன் கொடுப்பார் யாரும் இல்ல யாரும் இல்ல, நமக்கு கடன் கொடுப்பார் இல்ல. போடு போடு. அவரும் காசு இல்லாமல் போகுவதற்கு காலு ரெண்டும் கூசுதையா, கையில காசும் இல்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. இதுக்கு யாரும் கடன் கொடுப்பாங்களா? 4 நாளைக்கு மண்டை அடிச்சு படுத்தோம்னா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ரூபாய் இல்லைன்னா பக்கத்து வீட்டுல 10 ரூபா கடன் வாங்கலாம்.
கொடுத்ததை கூட கேட்காம இருக்கலாம். கஞ்சிக்கு இல்லைனா 10 குழந்தைகள் இருக்கு, சாப்பாடுக்கு சங்கடமா இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடாம இருக்குன்னா 10 ரூபாய் கொடுக்கலாம். சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா 10 ரூபாய் கொடுத்து உதவலாம். ஆமா. இல்ல ஒரு ஏழை எளிய வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கு அப்படின்னா ஒரு 10 ரூபாய் கொடுத்து உதவலாம். தர்மத்தை கொடுத்துக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வைப்பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு, பையனா பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு பணம் இல்லைன்னு கவலைப்பட்டா யார் யா கொடுப்பா? அப்ப பேரத்துக்கு பிறந்த வைக்க வேண்டாமா? வைப்பாட்டி வீட்டுக்கு போற துட்டு கேட்க. பையனா பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு கையில காசும் இல்ல, கடன் கொடுப்பார் யாரும் இல்லைன்னு கவலைப்படுதாங்க. அட சண்டால பாவி, யார் கொடுப்பா? ஐயர் நினைக்கார். ஆமா. அந்தன வேதியர் மனசிலே எண்ணுகின்றார். நம்ம தாசி வீடு போகணுமே, தனி மறையோனும் எண்ணுதாரு. கையில காசும் இல்ல, கையதில காசும் இல்ல, நம்மளுக்கு கடன் கொடுப்பா யாரும் இல்ல. ஏ கையில காசும் இல்ல, நமக்கு கடன் கொடுப்பா. போட் 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 போட். அவரும் மனமதில எண்ணிக்கொண்டு மறையோன்னு நினைக்காரு. நம்ம தான் நிறைய கொடுத்துருக்கோமே, கொடுத்ததெல்லாம் வச்சிருக்கத்தானே செய்தா. நம்ம லட்சுமி, நம்ம இசக்கி அம்மா, நம்ம போனா என்ன புடதைய பிடிச்சு தள்ளிடவா போறா? நம்ம தான் போய் பார்ப்போமே என்று காசி வேதியரோ அன்று பணம் இல்லாமல் தாசி வீட்டுக்கு புறப்பட்டார். ஆமா, அவருக்கு கோயில கழுவுனாருன்னா சாமி சிலைக்கு மாலையை போடுவாரு, சந்தனம் வைக்க மாட்டாரு, பொட்டு வைக்க மாட்டாரு, பத்திய பொருத்துவாரு, சூடம் காட்ட மாட்டாரு. என்னமும் சிந்தனையும் அங்கெல்லாம் இருக்கு. கரண்ட் அவருக்கு சுச்சி அங்கெல்லாம் இருக்கு. எங்க பூஜை வைப்பாரு? கோயில்ல ஒழுங்கா பூஜை வைக்க மாட்டாரு. இவருக்கு அந்த தாஜ்மஹால மையல் கொண்டு அந்தன வியாதிய பாப்பானுக்கு கரண்ட் அவருக்கு அங்க இழுக்கு. கால்நடையா நடந்து வாரார். வருகிற வேளையில சிவகாமி தாசி மக லட்சுமியானவா பக்கத்து ஊருக்கு பரதநாட்டியம் ஆடி முடிச்சு நகநட்டோடு இந்த அம்மா அலுப்போடு வந்து அசந்து தூங்குறா. அந்த பாப்பானுக்கு தெரியாது. அந்த வேளையிலே வேதியரோ வருகின்றார் லட்சுமியை தேடி. ஆகா, இவர் என்னைக்குமே கையில இந்த ஆண்களுக்கு 10 ரூபா கையில இருந்ததுன்னு வைங்க, உரி உரி ஜொலிப்பான், முகம் செழும்பா இருக்கும். ஆம்பளையாளுக்கு கையில 10 ரூபா ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னு வைங்களேன், தம்பி வாங்க 2 கோடி ரூபாய்க்கு அடிப்பான். அண்ணாச்சி கடைக்கு போறேன் வரையில வாங்க 10 டீ குடிச்சிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். கையில 10 ரூபா இல்லைன்னு வைங்க, இவர் அவரை கூப்பிடாரு, அண்ணாச்சி நேத்து கூப்பிட்டாரு இன்னைக்கு என்ன கூப்பிட மாட்டேக்காரு, போமா? இல்லப்பா அன்னைக்கு டீ குடிக்கிறவங்க கூடிய இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்பமே தெரிஞ்சுக்கலாம் கையில பைசா இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அந்தன வேதியரோ கையில காசு இல்ல, இல்லன்னா என்ன நம்ம கொடுத்த பொருள் தான் அவட்ட இருக்க, நம்மள என்ன 10 ரூபா போறா என்று தலையை கவுந்து கொண்டு தோளிலே துண்டெடுத்து போட்டு புறப்பட்டு வருகிறார். அவர் முகத்தை பார்த்தா தாய் கிழவி சிவகாமி தாசி. என்னைக்குமே வேதியர் வந்தாருன்னா கலகலப்பும் கிளுகிழப்புமா வருவாரு, சிரிச்சுக்கிட்டு வருவாரு. இன்னைக்கு என்ன தலைய கவுந்துகிட்டு வராரு, தலையை ஓட்டிட்டாரு. அப்ப இவர் கையில ரூபாய் இல்ல போலுக்கு இல்ல என்று சிவகாமி தாசி தம் மகளை பேசுத மாதிரி பேசுதா ஐயர் முன்னால. வாடி அம்மா லட்சுமி, லட்சுமி ஏதாயா நான் பேசுறவனே உனக்கு மட்டும்தான் தெரியணும். என் மகளே லட்சுமி, அம்மா இசைக்கு நிச்சம் பொண்ணு தந்தாரானா நித்தம் வைத்து சோறிடாதோ, பிச்சை எடுக்கும் பிச்சை எடுக்கும் பேசினாமல் பலனும் இல்லை, பிச்சை எடுக்கும் பாப்பாரோடு
அடியே என் மகளே லட்சுமிய காத்திருந்து தூங்குதானே கழுவடி நாய் போல செத்தவனே பாப்பானே செத்தவனே திண்ணை விட்டு வெளியே போடோ அடியே லட்சுமி லட்சம் பொன் தந்தாரானால் நாம் நித்தம் வைத்து சோறிடலாம். பிச்சை எடுக்கும் பாப்பானோடு பேசி பலன் என்ன? காத்திருந்து தூங்குறான் கழுபடி நாய் போல செத்தவனை பாப்பானை திண்ணை விட்டு வெளியே போடான்னு வேதியர் நெஞ்செதிர கால் நீட்டினா. ஆனா வேதியர் இதை தவறா நினைச்சிட்டாரு. மகாட்டத்தானே இம்புட்டுன்னு சொல்லுதா. அவ அடுத்த ஊர்ல பக்கத்து கிராமத்திலே நாட்டியம் ஆடி அலுப்புல தூங்குதா. அம்மா பேசினது மகளுக்கு தெரியாது. ஆனா வேதியர் இதை தவறாக புரிந்து கொண்டார். அவ அம்மா அவட்ட தானே பேசுதாய்யா, அப்ப இவளுக்கு தெரியாமலா இருக்கும். ஒரு வார்த்தை ஏன் பேசன்னு இவ கேட்க மாட்டோம்ட்டாளே. இதற்குத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், வெம்புவாள் பொய்யே வெகும்புவாள் பொய்யே தம்பலம் திம்பாள் பொய்யே மேல் விழுந்தழுவாள் பொய்யே அம்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தனை உடையாள் விலை மாதவர்கள் நம்பினை பேர்கள் நாயிலையும் கேடுன்னு இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா நாயிலையும் சொல்லிட்டாங்களா? அப்ப நம்ப கூடாதா? அப்போ நம்பணுமா நம்ப வேண்டாமா? அப்படின்னா யாரடா கொண்ட மனைவி அர்த்தம் இல்ல. விலை மாதவர்கள்னா தாசி குலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள்தான் விலை மாதவர்கள். 10 ரூபா பணம் இருந்தா தான் அங்க போக முடியுமா அப்படின்னு சொல்லுதாங்க பெரியவங்க. ஆமா உண்மைதானே. 10 ரூபா பணம் இல்லைன்னா அங்க போக முடியாது. போறதுல நம்மளுக்கு அது மரியாதை இல்லை, மதிப்பு கிடையாது, மதிப்பு கிடையாது. அதுக்குத்தான் அந்த காலம் சொன்னாங்களாம், வெம்புவாள் பொய்யே வெகும்புவாள் பொய்யே தம்பலம் திம்பாள் பொய்யே ஆமா மேல் விழுந்து அழுவாள் பொய்யே அம்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தனை உடையாள் 1000 சிந்தனை உடையாள் விலை மாதவர்கள் நம்பினை பேர்கள் நாயிலையும் கேடுனை பெரியோர்கள் சொல்வார்களே நம்ம நினைக்கலையேன்னு வேதியர் நினைக்காரா. அப்ப சொன்னது சரியா போச்சா? இப்பொழுது நேமிதம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமா ஆகையினாலே இசைக்கம்மன் கோவில் வடபுறத்திலே இருக்க ரோட்டில் நிற்கக்கூடிய வாகனத்தை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். இந்த வாகனம் பைக்கில கொஞ்சம் ஓரமா எடுத்து விடும்படி. மேளதாளத்தோடு வாகனம் நிற்க வேண்டாம். மேளதாளத்தோடு நேமிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமா வடபுறம் உள்ள ரோட்டிலே உள்ள பைக்குகளை அப்புறப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றார்கள். கொஞ்சம் வாரமா எடுத்து விடும்படி உங்களை விழா கமிட்டி தெரியப்படுத்துகிறார்கள். வேதியர் மனசில எண்ணுகின்றார், என்னையா எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணாத எண்ணம் எல்லாம் என்னோதாரே மனம் மதியிலே என்ன செய்வோம் எது செய்வோம். இருந்த பொருளெல்லாம் நம்ம இழந்துட்டோமே. கையில துட்டு இல்லையா? வீட்டுக்கு போனா நம்மளை கேட்பால பொருள் எங்கன்னு கேட்கத்தானே செய்வா. கோவிலுக்கு போனாலும் 6 லட்சம் பொன்பொருளை நம்மகிட்ட கேட்பார்களே. நம்ம என்ன பதில் சொல்ல? இருந்தா இழப்பமையா இறந்தாலும் குற்றம் இல்லை. வாழ்ந்தா இழப்பமையா வாழ்ந்தா இழப்பமையா மாண்டாலும் குற்றமில்லை. வாழ்ந்தா இழப்பமையா நம்ம மடுந்துட்டாலும் போடு போடு போடு. அவர் முத்த முத்த கண்ணீர முகமெல்லாம் அடிப்பாரா ஆறாக கண்ணீரைத்தான் அங்கமெல்லாம் அடிப்பாரா
பவளம் போல் கண்ணீரைத்தான் கண்ணீரை பக்கமெல்லாம் வடிப்பாரா போடு 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 அவரு தலையதியிலே முக்காடிட்டு தனி வழிய வாராரே அந்த வேதியரும் அவர் வந்ததொரு வேளையிலே சிவகாமி தாசிமாக இந்த லட்சுமியா இசக்கி அம்மா கண்மொழித்து பாப்பாளாம் அம்மாளுடைய இடம் அதில அம்மா அம்மா என்றாய அம்மா அம்மா என்றாய மர்மமாக வார்த்தைகள் மாமாவா போட் 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 அந்த வேதியர் வரக்கூடிய டயத்தை பார்த்தா ஏன் இன்னும் வரல? நம்ம சாமி கோயில பூஜை முடிச்சு வந்தாரம்மா, யாருன்னு வரல? டயம் மணி ஆயிட்டா. லட்சுமி யானவள் சிவகாமி தாசி அழைத்தாய் அம்மா. என்ன அவ வந்தாவளா என்ன இன்னும் காங்கலேனா? எவோ வந்தாவா எவோ வந்தாவா? அடியே லட்சுமி என்ன எவோ வந்தாவளான்னு கேட்க? அவள நம்ம கும்பிடும் குலதெய்வம் சாமி. யார கேட்க? நம்ம கோயில பூஜை வச்சால அந்தான பாப்பா. அடியே லட்சம்பொன் தந்தா நித்தம் வைத்து நாம் சோறிடலாம். சோறிடலாம். பிச்சை எடுக்கும் பாப்பானோடு பேசி நீ என்ன பலன்? என் தாயே லட்சுமி அம்மா நாக்க புடுங்குத மாதிரி 4 வார்த்தை கேட்டேன் போயிட்டார். தோல்ல துண்டவரே தோல்ல முக்காடு ஓடிட்டு போயிட்டான் பாப்பா. என்னம்மா பேசினேன்? என்ன சொன்ன? காத்திருந்து தூங்குறான் கழுவடி நாய் போல் செத்தவனை பாப்பானை என் திண்ணை விட்டு வெளியே போடானே. அதுக்குன்னு காட்டம்லா போயிட்டான். போயிட்டாரு. நீ ஏன் அவரை தேடுதேனா? அம்மா அம்மா அப்படி நீ பேசலாமா? நீ சொல்லலாமா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? குலதெய்வம்டா. கும்பிடும் குல தெய்வமே அவர்தாம்னு சொன்னீங்க. அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரா? இல்லைன்னு சொன்னா அள்ளி கொடுப்பாரு. நீங்க எண்ணி கொடுத்தா நேரமாகும்னு அள்ளி கொடுத்தாரே. மடியில அள்ளி போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாரா? நான் இன்னைக்கு அணிந்திருக்கும் நகநட்டு உடைமைகள் எல்லாம் அவர் கொடுத்தது தானே. சாமி கொடுத்தது தானே. அடியே நாமல் குலமோ தாசி குலம். தாசி குலம். இவர்கிட்ட பணம் இல்லைன்னா இன்னொரு பிடிச்சுக்கலாம். இந்த வேதியர் போனா இன்னொரு வேதியர் வருவார். வீட்டுக்குள்ள போனா சண்டை பிடிச்சா மவள. அம்மா நீ வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்படி நினைக்கலையா? ஆனா நான் அவரை என் கணவனாகவே நினைத்தேன். அம்மா தாயான இசைக்கு அம்மா சொல்லுதா. அம்மா அம்மா என்றாய அம்மா அம்மா அருமமாக வார்த்தைகள். வாழ்ந்தாலும் அவரோடு செத்தாலும் அவரோடு இருந்தாலும் அவரோடு அம்மா இறந்துட்டாலும் அவரோடு அம்மா வாழ்ந்தாலும் அவரோட நான் செத்தாலும் அவரோட இருந்தாலும் அவரோடு நான் இறந்தாலும் அவரோடு வந்தா வருவேன் அவரோட இல்லன்னா அவரோடு எங்க போய் சேர்ந்தாரோ அங்கே நான் சேர்ந்துருவேன். நான் போனாலும் போவேன் அவரோடு போய் செத்து மடிஞ்சிருவேன். 6 லட்சம் பொன்போருளை பொன்போரோட அங்கமெல்லாம் பூட்டி கொண்டு அந்த நேர தேடி எல்லோ யாரும் மக லட்சுமியா வியாதிகர தேடி எல்லோ ஐயா தேடி எல்லோ வேகமா வாராரே அவ்வளோ வேகமா வாராளே. அங்க காசி நல்ல வேதியரும் கால் போன தடம் பார்த்து வாராளே லட்சுமியா
ஓட்டமும் பெருநடையும் ஓட்டமும் பெருநடையும் ஓடி வாரா இசக்கி அம்மா ஓட்டமோ ஓடி வார இசக்கி அம்மா அவளோ ஓடோடி வார போது உத்தமியா லட்சுமியா இருண்ட கள்ளி மூட்டருகில் இருண்ட கள்ளி மூட்டருகில் இருக்க கண்டா வியாதியார இரண்டகளி மூட்டர்கள் இருக்க கண்டா அந்தன வேதியரை இருண்ட கள்ளி மூட்டருகில் இருக்க கண்டா கொடிக்கள்ளி இவர் அப்படியே ஒத்த வழியா நடந்து வந்தார்ல அந்தன வேதியர் ஆமா ஒரு பெரிய காவணத்திலே இருண்ட கள்ளி மூட்டருகிலே அப்படியே ஆட்டு பந்தாட மாதிரி அந்த கொடிக்கள்ளி படந்து கிடக்கு கொடிக்கள்ளி கொடிக்கள்ளி உருவாட்ட மழையை தாங்கும் பத்தியலா அது எங்க இருக்கும் காட்டு ஓடையில் இருக்கலாம் இது மாதிரி ஓடை வேலியில இருக்கும் ஆமா இந்த காட்டுக்குள்ள ஓடக்கரை ஓரத்துல தான் ரொம்ப நிற்கும் ஆமா அப்படியே ஆட்டு பந்தாட மாதிரி படர்ந்து கிடக்கும் ஒரு பெரிய ஓடையின் பக்கத்திலே இருண்ட கள்ளி மூட்டருகில் வேதியரோ அசந்து உட்கார்ந்துருக்கார் அந்த கள்ளி மூட்டுக்கு அடியில அசந்து இருந்தார்களா இதனை கண்டா என் இசக்கியா ஆகிய லட்சுமியானவா ஆமையா வேதியர் பக்கத்திலே வந்து அழுது புலம்புதா சுவாமி எங்க அம்மா பேசினான்னு நீங்க இப்படி வரலாமா இதை தவிக்க விட்டு நீங்க வரலாமா ஒரு சத்தம் லட்சுமின்னு ஒரு சத்தம் கொடுத்திருந்தா நான் ஓடோடி வந்திருப்பேனே நகை நட்டெல்லாம் போட்டு வந்திருப்பேன எங்க அம்மா புத்தி கட்டவா அவ அப்படித்தான் பேசுவா ஆமா ஆனா நான் அப்படி அல்ல உங்களை பேசலையே சாமி உங்களை என் கணவனாகவே எண்ணி நான் வாழ்ந்தேனே ஐயா நான் கும்பிடும் கொலையுமா நினைச்சேன் என்னுடைய குலதெய்வமே நீங்க தான் வாழ்ந்தாலும் உங்களோடு செத்தாலும் உங்களோடு என்னை விட்டுட்டு நீங்க வரலாமா அப்படி லட்சுமி பேசுதா வேதியர் வாயை திறக்க மாட்டுக்காரு மௌனமா இருக்காரு நம்மள கொலகாரி என்ன செய்ய போறாளோ சுவாமி நான் ஓடி வந்த களைப்பு எனக்கு படபட படபடன்னு வேக்கு ஏமனா வெயில் பங்கின் சித்திர மாதிரி வெயில்ல உங்க காலை நீட்டுங்க உங்க தொடை மேல என் தலையை வச்சு நான் அசந்து தூங்கும் அசந்து தூங்குதா ஏமனா வியாத்தி விறுவிறுத்து வெயிலுக்குள்ள ஓடுமா ஓடி வந்தாலாம் உங்களுக்கு தண்ணி தாவும் அந்தன வேதியரே காலை நீட்ட சொல்லி வேதியருடைய தலையிலே மடியிலே தலை வைத்து மடியில தலைய வச்சு சாமி என்ன எனக்கு படபடான்னு வருது ஆமா என் மணிமுடிய கோதுங்க என் தலையை கோதி விடுங்க நான் சற்று கொண்டு கண் அசர வேண்டும் என்று கண்ணா சேர்ந்து தூங்கணுமா லட்சுமியால் சொன்ன போதே சொன்ன போதே லட்சுமி சொன்ன போதே சொன்ன போதே அந்தன வேதியரும் வியாதியாரோ அப்படியே ஆட்டம் என்று ஆட்டம் வேதியர் கால் நீட்ட அவருடைய தொடையாதில தலையத்தான் வைப்பாளா லட்சுமியா இசக்கி அவள் அவன் மடியிலே தலைய வைக்க மறையோன் வேதியரும் மணிமுடிய கோதுவாரா கண்ண சந்து தூங்குதாளே கண்ண சந்து தூங்கும் போது காசி வியாதியரும் நினைக்கார சண்டாளி நம்ம கையில இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோமே இனி இவளுக்கு கொடுக்க நம்மகிட்ட என்ன இருக்கு கையில எப்படி கூடாது நம்மகிட்ட உயிர் மட்டும்தான் இருக்கு என்ன இவ அதையும் வேங்க வந்திருக்காளா அவ அம்மாளே அத்தனை வார்த்தை பேசினால இவ நம்மளை விட்டா வைக்க போறா தாய தண்ணி கரையில பார்த்தா மகளை வீட்டுல போயா பார்க்கணும் அவ அம்மாளுக்குள்ள புத்தி தானே இவளுக்கு இருக்கும் என்று வேதியரோ இசைக்கு லட்சுமிய தவறாக எண்ணி விட்டார்
இவன் நம்மளை கொல்ல வந்திருக்காளோ என்று எண்ணி கொல்ல வந்த கொலகாரி இவளை விட்டுட்டு நம்ம போனோம்னா நம்ம பின்னால தொடர்ந்து வந்துருவா. பிடிச்சுக்கிட்டே ஓடியாந்து இவளை இன்னைக்கு கொல்லாம போக கூடாது. அந்த நேரம் என்னதாரே அவ தஞ்சம் என்று வந்தவளை தானே மறையோன்னு நினைக்கார. இவளை கொல்லாம போனமானா அம்மா கூடையவ தொடர்ந்துடுவா. நம்ம கொல்லாம போனமானா நம்ம கூட தொடர்ந்துடுவா. போடு 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 போடு. அவ தலையளவு மணல் குமித்தா. நல்ல பொடி மணலு பூமணலு. இசைக்கு லட்சுமி தலையளவுக்கு மணலை குமித்து வைத்தார். பூமணலை குமிச்சு அந்த மணல்ல இவ தலைய லேசா தூக்கி வச்சாரு. 6 லட்சம் பொன்பொருள் நகை நட்டு கழுத்துல போட்டிருக்கா. அவருக்கு கண்ணை பருக்கி அம்மையப்பனுடைய ஆலயத்திலே உள்ள 6 லட்சம் பொன்பொருளை இவட்ட கொடுத்தமே. நம்ம இனிமே பழகநல்லூருக்குள்ள போனோம்னா அந்த பொண்ணும் பொருளை எங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்ன பதில் சொல்ல? நம்ம தர்மா கடை என்ன சொல்ல? அதனால இதை நம்ம இழந்ததை மறுபடியும் மீட்டணும். மீட்டணும்ல என்று வேதியரும் எண்ணிக்கொண்டு ஆடாமல் அசையாமல் போடு போடு அதனை அப்படியே கலட்டூதாரே. ஆடாம அசையாம 6 லட்சம் பொன்பொருளை அந்தன வேதியரும் அப்படியே கலட்டுதார். அவரோ அத்தனையும் தான் கலட்டி கச்ச போட்ட வேட்டியில பொட்டனமா கட்டுதாரு. புத்தியில நினைக்கார இவளை உயிரோட விட்டமானா உயிரோடு நம்மளோடு வந்துடுவா. இவளா உயிரோடு நம்ம கூட தான வந்துடுவா. 6 லட்சம் பொன்பொருளை ஆடாமல் அசையாமல் கலட்டி கச்ச போட்ட வேட்டியில ஒரு பொட்டனமா கட்டினார். அப்படின்னா தோல்ல ஒரு துண்டு போட்டுப்பாங்களா? இது மாதிரி முடிச்சு போட்ட துண்டு அது அப்படியே சேர்த்து கட்டினாரு பொட்டனமா. இப்படி கட்டினா எப்படி எப்படி இந்த முந்தி எடுத்து அதனால விவரமா சொல்ல அந்த ஒரு நல்ல சொல்லி கொடுப்பா. நகை நட்டெல்லாம் சொல்லி கொடு. ஒரு முந்தி எடுத்து இந்த முந்தியோட சேர்த்து இப்படி கட்டினாரு. அப்பாவுக்கு தெரியாதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியுது. இப்படி சேர்த்து கட்டினா எங்கேயும் உலையாது, விழாது விழாது. எங்கேயுமே சேர்த்து உரிய கெட்டா போதும். அம்மா அந்த 2 முந்தியும் சேர்த்து எடுத்தாரு. அந்த நகை நட்டெல்லாம் சேர்த்து போட்டு 2 பக்கம் முடிச்சு போட்டாரு. முடிச்சு போட்டு இருக்கலாம் சொல்ல முடியாது. சேர்த்து இப்படி சுத்தினாரு. சுத்தி இப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டாரு. பொட்டனமா கெட்டி 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 போட்ட பழக்கம். நாங்க தான் எங்க ஐயாலாம் ஈத்தோட்ட போகும்போது இப்படிதான் சோறை கட்டி கொண்டு போனோம். முதுல கட்டி போட்டு போடுவாங்க. நம்மளாம் எத்தனை ஊருக்கு தங்காட்டுக்கு போயிருக்கோம். நீ போனியாடா? அப்படிதான் கட்டி கொண்டு போனோம். அதான் அப்பண்டா அப்பா போன இடத்துக்கு பிள்ளை போகும்னு சொன்னாங்க. பிள்ளைதான் அப்பாவுக்கு வழியே காட்ட வேண்டியது. என்ன செய்ய முடியும்? அவன் தலைவலி அப்படித்தானே இருக்கு.
ஆமா இவளை உயிரோட விட்டுட்டு போனா உடனே நம்ம கூட வருவாள் என்று எண்ணி பயங்காட்டுவாளா பக்கத்திலே பாப்பாரா பக்கத்தில பாப்பானும் தான் நினைத்து நல்ல ஒரு படலை கல் எடுத்தாரு. படலை கல்ல தான் எடுத்து லட்சுமியா தலையடியில லட்சுமியா வேதியரும் போடுவாரே வாங்கி தலையில போடுவாரா அவ தலையதில போடும் போது தலையதும் நெறியுதையா லட்சுமி அபுலம் போதாள ஏ சண்டாள வேதியர என்ன சதி மோசம் செய்தாயடா உன்னை தஞ்சம் என்று வந்த என்னை உன்னை தஞ்சம் என்று வந்த என்னை இப்படி அநியாயம் செய்யாயடா என்ன தஞ்சம் என்று வந்தவள இன்னைக்கு அநியாயம் சண்டாள வேதியா என சதி மோசம் செய்து விட்டாயடா உன்னையே தஞ்சம் என்று வந்த என் உயிரை வாங்கிட்டிய பாவி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டிய பாவி. ஹலோ இப்பொழுது இசைக்கம்மாளுக்கு நியமிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரோட்டில் நிற்கக்கூடிய வாகனங்கள் பைக்குகள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து விடும்படி உங்களை விழா கமிட்டியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நியமிதம் மேளதாளம் கூட்ட நாட்டமெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால நிற்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து விடும்படி உங்களை விழா கமிட்டியார் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக்கிறார்கள். அடே நான் என்ன பாவம் செய்தேனடா யாருடைய சோதனையோ யமனுடைய தீவினையோ காலத்தோட விதிப்பயனோ கடவுளோட சோதனையா ஊழியின் விதிப்பயனா எனக்கு உடையவன் சோதனையா நான் முன் செய்த பாவம் தானா முன் செய்த பாவம் தானா இப்போ முடிந்ததோ என்றாலையில் முடிந்ததா அவன் முத்து முத்த கண்ணீர முகமெல்லாம் ஆறாக கண்ணீர அங்கமெல்லாம் அடிப்பாளா பவளம் போல் கண்ணீர பக்கமெல்லாம் அடிக்கால ஆண்டிய அடித்தேனா அந்த நரையாசினேனா அநியாயம் செய்தேனா எனக்கு வந்த மாயம் என்ன எனக்கு வந்த ஏ ஈஸ்வரனே பகவானே சண்டாள வேதியன் என்னை சதி மோசம் செய்து விட்டார் என்று கண்ணீரை வடிக்கா பகவானே பரம்பொருளே நான் ஆண்டிய அடிக்கல அந்த நர ஏசல அநியாயம் செய்யலைய என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டான. அப்ப வேதியர் பார்த்தாரு அம்மா பெரிய படலை கல் எடுத்து தலையில போட்டோம் தலை நெறிந்து அவ கண் விழித்து கள்ளிக்கொப்ப பார்த்தா. இப்ப தலை நெறிஞ்சு வச்சு கண்ணு ரெண்டு கள்ளிக்கொப்ப பார்க்காம இவ இன்னுமெல்லாம் பேசுதா உயிர்லாம் இருக்கு வாயில் புலம்பல செய்தா அறகுறையா அவளை விட்டுட்டு போக கூடாது மறுபடியும் கல்ல தூக்குனா என்று பின்னும் ஒரு கல்லெடுத்து பின்னும் ஒரு கல்லெடுத்து பின்னும் ஒரு கல்லெடுத்து அவ புடதியில தான் போடுதாரே அவன் தலையில போடுவாங்க. அவ புடதிலையும் போடும் போது
இலக்கியான லட்சுமியா லட்சுமியோ கள்ளி கொப்ப பார்த்தபடி உயிரதவும் பிரியுதையா மாண்டு மடிந்தாளே மரணமாகி போனாளே செத்து மடிந்தாளே செத்து அவ மடிந்தாளே செவலோகம் சேர்ந்தாளே அந்த நல்ல வேளையில அந்தன வேதியரும் 6 லட்சம் பொன்பொருளை அப்படியே எடுத்துக்கொண்டு அவசரமா வாராரே காசிக்கும் போயிடலாம் வட்டி வாசிக்கும் வாங்கிடலாம் கப்பலும் சேர்த்திடலாம் கவலை நமக்கில்லை கவலை நமக்கு இல்லை என்று கைதட்டி பாடுதாரே அவன் கைதட்டி காசைக்கும் போகலாம் வட்டி வாசிக்கும் வாங்கலாம் கப்பலும் சேர்த்திடலாம் கவலை நமக்கில்லை என்று பாடுகின்றார் காசிவேதியர். பாடிக்கொண்டு ஒத்தடி தட வழியாக வருகின்ற பொழுது திருக்கண்ட நட்டுவனோ சிவகாமி தாசியை அழைத்தார். ஏ அம்மா, தங்கச்சியை எங்க காங்கல? எப்பா நட்டுவா, வேதியர் வந்திருந்தாரு, தங்கச்சியை புத்தி சொல்றத மாதிரி 4 வார்த்தை பேசினேன். ரோசத்துல போயிட்டாரு. இவ பதறி முழித்தா, வேதியரை கேட்டா, 4 வார்த்தை பேசிட்டேன் போயிட்டாருன்னு சொன்னேன். வந்தா வேதியரோடு வருவோம்னு போயிட்டாடா. அந்த வியாதியை பின்னாலே போயிட்டாப்போ. 5-6 சத்தம் போட்டு 5-6 தட்டு தட்டி அவளை கூட்டிக்கிட்டு வா. ஐயரை கூட்டி வந்துறாதா? என் மகனே நட்டு என்னுடைய நீ போய் தங்கச்சியை மட்டும் கூட்டிக்கிட்டு வா. ஆமா, வியாதியர அழைத்தையானா, வியாதியர அழைத்தையானா வீண் செலவு வந்து சேருவா. வியாதியர அழைத்தையானா வந்து சேரோ. எப்ப வியாதியர அழைத்து வந்தா, வீண் செலவு வந்து சேரும். அந்தனர் அழைத்தையானா அதிக பணம் செலவு வந்து சேரும். பாப்பானை அழைத்தையானா அழைத்தையானா பணத்துக்கு செலவு வரும். அடடே, பணத்துக்கு செலவு வரும். பணத்துக்கு செலவு வரும். பணத்துக்கு செலவு வரும். அப்பா, அந்த நேரம் அழைக்க வேண்டாம், அருமை தங்கையர அழைத்து வாப்பா. வியாதியர அழைக்க வேண்டாம். ஏ நட்டுவா, பாப்பானை அழைத்து வந்தையானா பணங்காசுக்கு செலவு வரும் அப்பா. வேதியரை அழைத்த யானா வீண் செலவு வந்து சேரும். வியாதியரை அங்கே விட்டுட்டு அவளை மட்டும் குடிக்கிட்டு வா என்று தாய் கிழவி சொல்ல, அப்படியே ஆட்டும் என்று அண்ணனான நட்டுவனும் தங்கையர தேடியல்லோ, தங்கையர தமையனுமே வாராரே. அந்த தமையனோ போட் போட் போட்
தங்கை போன தடமழியா தமையனும் பார்த்தல்லவோ தனி வழியா வாராரு ஓட்டமும் பெருநடையும் ஓட்டமும் அங்க ஓடி வாரார் நட்டுவானும் ஐயா அக்கம் பக்கம் பாப்பாரா அண்ணன் நான நட்டு வேணும் அக்கம் பக்கம் பார்த்தல்லவோ இருண்டகள்ளி மூட்டருகில் இருண்டகள்ளி மூட்டருகில் தங்கை படுகளத்த படுகளத்த தங்கை போன தடவழியா தமையன் வருகின்றார் அக்கம் பக்கம் பார்த்தார் தங்கைய ஒரு பக்கமும் காங்கல வேதியர் இருந்த இருண்டகள்ளி மூட்டருகில் தங்கையுடைய படுகளத்தையே பார்த்தார் ஏ சண்டாள வேதியா ஏ அந்தன பாப்பா உன்னையே தஞ்சம் என்று வந்தாள் அப்பா என் தங்கையாகிய லட்சுமியா தாயான சக்கியம்மா வந்த என் தங்கைய சதிமோசம் செய்தாய பாவி உன்னை நம்பி வந்தவள உயிரை எடுத்துட்டியடா சண்டாள பாவி ஏ சண்டாள பாப்பா எங்க அம்மாளால் தானே என் தங்கைக்கு இந்த கதி வந்தது இக்கோல வந்துச்சு என் தங்கைக்கு இந்த கதியானா எனக்கு என்ன கதி ஆகும் தெரியலையா தெரியலையா இப்பேற்பட்ட தாயோடு இருந்து நாம் வாழ்வதை விட இப்பேற்பட்ட தங்கையோடு நாம் வாழ்வதே மேல் என்று எண்ணினார் நான் செத்து மடிங்க வேணும் வாழ்ந்தா நம்ம தங்கச்சியோடு இருந்து வாழணும்னு பார்த்தா அவளே போயிட்டா இனி நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம உயிரோடு இருக்க கூடாது தங்கையின் பக்கத்திலே படுத்துக்கொண்டு வேதியர் எரிந்தாரே கல்லை அப்படியே கல்லை தூக்குனா அந்த கல்லை கையால தூக்கி தன் தலையை தானே நெறித்தார் கல்லை கொண்டு அப்படியே தலையில தானே போட்டுக்கிட்டான் தானே நெறித்து கொண்டு ஆண் பலியும் பெண் பலியும் அந்தன வேதியருக்கு என்று உயிர் பிரிந்தது தங்கையான லட்சுமியா தமையனான நட்டுவனும் இரு பேர்களுட உயிரதுவோம் ஐயா உயிரதுவோம் அது கைலாசம் முழங்குதையா அப்படி கைலாசம் முழங்கும் போது காசி நல்ல பாப்பானோ 6 லட்சம் பொன்பொருளை பொட்டணமாகவே கட்டி பாடி பாட்டு பாடி கொண்டு வந்தார் பாருங்க. ஆமா, இவருக்கு இந்த இரத்த வெறி தாகமா இருக்கு. நல்ல வெயில் நேரம் இல்லையா? தாகத்தை தணிக்க வேண்டும் என்று அக்கம் பக்கம் பார்த்தார். பாலும் கிணற்றை கண்டார். பாங்கனரு தாங்கும் பொட்டணத்தை ஓங்கும் படிக்கல்லிலே வைத்துக் கொண்டு அந்த கிணத்து முக்குப்படியில வச்சு நகை பொட்டணத்தை முக்குப்படியில வைத்தாரு. ஆமா, தண்ணீர் குடுவை எடுத்து தண்ணீருக்குள் போடும் பொழுது கல் பொந்துக்குள் இருந்து வந்தது கருநாகம். இப்ப அந்த கல்லு படையில இருந்து கருநாகம் வருது. அந்த கருநாகம் காசி பாப்பான் காலை தீண்டியது. காலை போய் சேர்த்து வாங்கி கொத்திருச்சா? ஐயா, பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? விஷ மண்டைக்கு யாரும் பாம்புன்னு சொன்னா படையே நடுங்கும். பாம்பு கடிச்சு பிழைச்சவங்களும் இருக்காங்க, மாங்கொட்டை பாம்பு கடிச்சு மரணமானவங்களும் இருக்காங்க. அந்த தன் பயமானது தன்னுடைய பயம். பாம்புலா கடிச்சிடுது, கண்டோர்கள் உண்டா உண்டா என்று காட்டுக்குள்ள அங்கு எங்கும் ஓடுதார். நல்ல வெயில் நேரம், நாகம் தீண்டிய விஷத்தின் வெறியினால விஷம் உச்சிக்கு ஏறுது. அந்தன
வேதியரோ மாண்டு மடிந்தார் மரணமானார். ஆமையா இவர்கள் 3 பேர்கள் உயிரதுவும் ஆதி கைலாசம் போவுதையா உயிரதான ஆதி கைலாசம் முழங்கும் போது லட்சுமியால் இசக்கியவா சுயம்புலிங்க சுவாமி சிவனாரை தாயவேளும் தான் அழைத்தார். ஆண்டவனே ஆண்டவா பகவானே, ஒரு பாவமும் அறியாத என்னை கொன்ற பாப்பான நாம் பலிக்கு பலி வாங்கணுமே மறுபடியும் பழக நல்லூரில பிறக்கணுமே வாங்கணுமா அவ பகவானிடம் புலம்பும் போது ஆண்டவன்தான் சிவபெருமா. ஆண்டவா பகவானை என்னை பழி முடித்த பாப்பானை நாம் பழிக்கு பழி வாங்கணும். அதனால பழகை நல்லூர்ல நாம் போய் மறுபடியும் பிறக்கணும் ஐயா. அப்படி பழகநல்லூர்ல போய் நான் அவனை பழி வாங்கணுமானா மண்ணுலகில் மறுபிறவி ஒரு அவதாரம் எடுக்கணும். அதுக்கு ஆண்டவா நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று திருக்கண்ட நட்டுவனும் என் தாயாகப்பட்ட லட்சுமியால் கேட்க சிவபெருமாள் பார்த்த நீதிக்காகத்தான வாதாடுதா. இவளை மண்ணுலகிலே மறுபிறவி நாமல் கொடுக்க வேணுமானா எங்கே போய் பிறக்க வைக்கலாம் அவதாரம் செய்ய சொல்லணுமா என்று சித்திரபுத்திரன் ஐனாரை அழைத்தார்கள். திருக்கண்ட நட்டுவனும் லட்சுமியும் பழி முடித்த பாப்பான் எங்கு போய் பிறக்கணும், விதி எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அப்பந்தான் சாதக விதிப்படி சித்திரபுத்திர நைனார் சொன்னார். என்ன சொன்னாரு? ஆதியிலே அம்மையப்பனுக்கு பூசை செய்யும் போத்தியாக இருந்த வேதியரோ மறுபிறவிலே காவேரிப்பும் பட்டணத்திலே விநாயகம் செட்டிக்கு மகனாக ஆனந்தன் செட்டியாக பிறந்து வரணும். ஆனந்த செட்டியாராக என் தாய் லட்சுமியாகி இசைக்கியானவளும் திருக்கண்ட நட்டுவனும் மறுபிறவிலே ஒரே சோழ தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சோழ மகாராஜனுடைய மனைவிக்கு ஒரு சூழல ரெட்ட பிள்ளையா பிறக்கணும். அப்படி அவதாரம் எடுக்க போறாங்கல்ல. அவன் நீலனோ நீலியுமா 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 அவதாரம் செய்ய போறா. நீலனு நீலியுமா உனக்கு வேலை நல்ல வேலையம்மா வேலையம்மா விளையாட சமயம் வேலையம்மா சக்கியம்மா உனக்கு சாமனடு சாமம் அம்மா சரி சாம ஏமா சாம வேலையில குலுங்க சாமம் போலே சிவலிங்க சாமி ஐயா ஒவ்வொரு கடல் கரையில் அவதாரம் செய்தவரா ஒவ்வொரு மாநகரம் விட்டு இசைய விளப்பாதை கூடி பரப்பாடிதனை கடந்து நான்கு நெறி பாதையாக வெளிதனை கடந்து வாராந்த பாதை கூடி ஆலங்குளம் மார்க்கமாக குருவம் கொட்டதன் நதியிலே அம்பலத்தடி வகையாரர்கள் நிலைய மது வாங்கி எல்லோ நீதியோடு வாழ்ந்து வாரார். சேம்புலிங்க வாசலில தாயான சக்கியம்மா செங்காட்டு நிலியவா சிட்டி வழி மறித்தவளா ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா ஊழ சத்தம் போடுவாளா
தாயான சக்கியம்மா காட்டில் உள்ள கள்ளி கொப்பை கண்ணால பாப்பாளாம் ஏ கள்ளி கொப்பை ஒடிப்பாளாம் கக்கத்தில் எடுக்குவாளாம் ஒடிக்கள்ளிய ஒடிப்பாளாம் குழந்தைய எடுக்குவாளாம் சிக்க சிக்க பழகு ஊற பொட்டழகு தாயான சக்கியம்மா ஆடி வாரா பாடி வாரா ஆடி பொட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா ஊட சத்தம் போடுவாளா சில பிள்ளை கையில் எடுப்பா சேர்த்த முத்தம் கொடுப்பாளா பிள்ளை கையில் எடுப்பா சொல்லி வரம் கொடுப்பாளா தாயான சக்கியம்மா குட்டில் பிள்ளை கேட்பாளா வாக்கு சொன்னாதப்பாது வரம் கொடுத்தா பையாது நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்வாளே தாயான சக்கியம்மா எல்லாம் பேரு உலகம் எல்லாம் உண்புகளா ஏன் ஆடு எல்லாம் உண்டாரு நகரம் எல்லாம் உண்புகளா சோமின் சாமியோடு ஆரோக்கியமா வந்த ஹோஜனாதா செவனிழந்த பெருமாளோ செல்காட்டி நீலியம்மா செட்டி வழி மறுத்தவடு பாப்பான வழி முடிக்க படுகலூர் வந்தவடு வாராடே செக்கியம்மா ஏ சுயம்பலிங்க வாசலில பிராமணத்தி அம்பிகையா மடந்தளவாய் மாடே அக்கினி மாடனோடு ஆடுவாராம் பாடுவாராம் ஆதாளி போடுவாராம் தாயான பேச்சு அம்மா பேச்சு பெருமராட்சுதையா சிவனைந்த பெருமாளே பொன்னுருகி அம்பிகையா வெள்ளையல் வெள்ளைச்சியம் முன்னோடி சாமியோடு செங்கிடாக்காரனையா கருங்கிடாக்காரனோடு கற்க மடந்தளவாய் மாடே காவல்கார கற்ப சுவாமி அக்கேணி மாடனோடு ஆயாண்டி சுடலை முண்டை சாமியானவரும் சுயம்புலிங்க சாமியோடு தாயான சக்கியம்மா ஆடுவாரம் பாடுவாரா ஆடு போடுவாரா 1008 மாடனுக்கு அதிகார மாட சுவாமி உச்சியில குல்லாவா உல்லாச கல்லணையா தலையில் ஒரு குல்லாவா தலவாய் மாடனுக்கு தாமர கமணி அழகா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடமா உச்சியில குல்லாவா கது கச்ச செல்லடமா கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடியருவா ஆட வீச்சருவா பிடியருவா தலவாய் மாட சுவாமி அக்கினியில் பிறந்த பிள்ளை அக்கினி மாட சுவாமி ஆயாண்டி சுடலையோடு ஆயான பேச்சியவா பேச்சு பரமராசுதையா பொன்னுருகி அம்பிகையா இந்த பெருமாளும் ஆடுதார பாடுதாரே ஆதாளி போடுவாரா 1008 மாடனுக்கு அதிகார மாட சுவாமி 5 மணி வல்லையம்மா